උමාඔය ව්‍යාපෘතියෙන් වෙච්ච හානි இந்த உமா ஓயா திட்டத்தால் உருவான பாதிப்பு பிரச்சினை மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு தொடர்பில் ஆராய்ந்து அமைச்சரவைக்கு அறிவிப்பதற்காக உபகுழு ஒன்று நியமிப்பதற்கு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. அந்த அமைச்சரவை பத்திரத்தை விவசாய அமைச்சர் லால்காந்த பொறுப்பேற்றார். அதனை அந்த அமைச்சு செயற்படுத்துவதற்கு கோரியிருந்தது. அதனை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து அமைச்சரவை உபகுழுவால் இது தொடர்பில் ஆராய்வதற்கு தீர்மானித்துள்ளோம். அதற்கு சில ஆலோசனைகள் பெறப்பட்டு அதனூடாக இந்த செயற்றிட்டத்தால் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கு மேற்பட்ட பாதிப்பு தொடர்பில் நியாயத்தை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இதன்போது சில விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்திற்காக சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்ட பின்னரும் நிவாரணம் வழங்கப்படாதவர்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தல், வீடுகளின் சுவர்கள் வெடித்துள்ளமை மற்றும் தாழிறங்கியுள்ளமைக்கான இழப்பீட்டை வழங்குதல், செய்கை பாதிப்புக்கான இழப்பீடு கிடைக்காதவர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுத்தல், மக்களுக்கான சுத்தமான குடிநீர் வசதியை ஏற்படுத்திக் கொடுத்தல், முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக காணியையும் இழப்பீட்டையும் பெற்றுக் கொடுத்தல், முறையான ஆய்வுகளின் பின்னர் சுற்றாடல் பாதிப்புக்கான தீர்வுகளை ஆராய்தல், உமாஓயாவின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான குடிநீர் மற்றும் மின்சார வசதியை பெற்றுக் கொடுப்பதற்காக ஹல்பிட்டிகல நீர்த்தேக்கத்தை நிர்மாணித்தல், உமாஓயா பல்நோக்கு திட்டத்தினால் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளல் என்பன இந்த அமைச்சரவை உபக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளாக காணப்படுகின்றன.